இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். விண்ணக தந்தை நடாத்த எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். கடவுளிடமிருந்து வராத போதனைகள், பழக்கங்கள், செயல்கள் ஒவ்வொன்றும் நிலைத்திருக்காது. அவை வெளிப்புறத்தில் வலிமையாக தோன்றினாலும் வேரூன்றி நிற்காது. ஆண்டவருக்கு விருப்பமில்லாதவைகள் எல்லாம் அடியோடு இல்லாமல் போகும் என்று ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையினூடாக இன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்று பரிசேயர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு மேலே வைத்தனர். ஆனால் இயேசு ஆண்டவர் அதை முறித்து கடவுளுடைய வார்த்தை மட்டுமே உண்மையான அடிப்படையான பண்பு என்பதை எடுத்து கூறினார். எங்களுடைய வாழ்விலும் நம் விசுவாசத்தில் கடவுளால் நட்டவை மட்டுமே நிலைக்கும். கடவுள் இஸ்ரேலை தன் திராட்சை தோட்டமாக நட்டார். ஆனால் அவர்கள் நீதிமான்களின் பலனை கொடுக்காமல் அநியாயத்தை செய்ததால் கடவுள் அவர்களை அழித்தார். நீதிமான்கள் நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி கொடுத்து உதவுவர். துன்மார்க்கர்களோ காற்றால் பறக்கின்ற தூசி போல ஆவார்கள். நாமும் எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நம் வாழ்வில், நம் மனதில், நம் சேவையில் இது கடவுளால் நடப்பட்டது, இது மனிதர்களால் நடப்பட்டது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். வஞ்சகம், போட்டி, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற மனிதர்கள் வளர்த்த தீவினையில் நடவாமல் ஒழுக்கம், அன்பு, கீழ்ப்படிவு போன்ற ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட நல்ல வழியில் வளர எம்மை பக்குவப்படுத்துவோம். கடவுளால் நடப்பற்றவை வளர்த்து கொள்ளுவோம். அவரால் நடாதவற்றை விட்டு விடுவோம். ஆமேன்.